கைஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஆழியார் வரைக்கும் ட்ரிப் போகிறோம். நாங்கள் சார் பைபாஸில் போக போக என் ஃப்ரெண்டோட வண்டி வந்து ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலத்துலேருந்து இறங்கும்போது அதில் உள்ள ஒரு சின்ன பீஸ் வந்து கழண்டு விழுந்துருச்சு. அதோட நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஷாப் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் இந்த பீஸ் இருந்தால் தம்பி இது மாட்ட முடியும்னு சொன்னாங்க. நாங்களும் ஒரு மத்தியானம் 2:00 மேலே தான் பிளான் பண்ணியே ட்ரிப்பே போனோம். போகிற வழியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நானும் மணிகண்டன் தேடுறதுக்காக இந்த இடத்துக்கு திரும்பி வந்திருந்தோம். அங்கே நாங்கள் அந்த பீஸ் தேடிட்டு இருந்தோம். நல்ல வேளையா மணிகண்டன் கையில் அந்த பீஸ் கிடச்சிச்சு. அதோட மணிகண்டன் அதை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான். இந்த பீஸ் தான் அதுலேருந்து கீழே விழுந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்தோன்னா அவங்களும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 1 ஹவராச்சும் ஆயிருக்கும், இல்லை 1/2 மணி நேரமாச்சும் ஆயிருக்கும். இங்கேயே லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி தான் மறுபடியும் நாங்கள் ட்ராவலே ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கிளம்பி நாங்கள் பைபாஸ்லேருந்து பொள்ளாச்சி ரீச் ஆகி ஆழியார் ரோட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 10 கிலோமீட்டர் தான் ஆழியார் இருக்குது. பொள்ளாச்சி பைபாஸ்லாம் தாண்டி வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆழியார் போகிற ரோடு எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கும். ஓரத்தில் ஃபுல்லாக மரமாகவே இருக்கும், நல்லா நேச்சுரலாகவே இருக்கும். நாங்கள் இப்போ ஒரு 10 கிலோமீட்டரில் ஆழியாரை போய் ரீச் ஆயிடுவோம். ஒரு வழி ஆழியார் வந்து ரீச் ஆகியாச்சு. இங்கே வந்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மதியானம் சாப்பாடு சாப்பிடவே இல்லை. பொள்ளாச்சியில் சாப்பிட்லான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, டைம் அதிகமானனால இங்கேயே வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். இங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ்னால கொஞ்சம் ஃபுட்டோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, பீஃப் பிரியாணி. இதோட ப்ரைஸ் வந்து ரூ. 160. டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஆழியார் குளிக்க போகலான்னு சொல்லி ஆழியார் ரோட்டில் அப்படியே போக ஆரம்பிச்சோம். ஆழியார் டேம்லேருந்து போயிட்டுருக்கோம். 5 மணி ஆனால உள்ள அலௌடு. 5 மணிக்கு மேலே உள்ள அலௌடு இல்லை இதில். ஏண்டா டேம் இருக்கு 5:30 வரைக்கும். நாங்கள் லேட்டாக வந்துட்டோம், ஏன்னா வண்டி ரிப்பேர் ஆனாலே போக முடியல. இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க அணைக்கட்டுக்கு குளிக்க போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். குடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஆழியார் டேம்லேருந்து வர தண்ணி தான் இங்கே வருது. தண்ணி ஸ்பீடாக இருந்தால் அங்கே நம்ம குளிக்கிற இடத்துல தண்ணி ஸ்பீடாக இருக்கும். ஆழியார் டேம்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் சைடு வரும். நீங்கள் வர இதுலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கணும். அடுத்து ஒரு லெஃப்ட் வருது, அந்த ஷட்டர் இருக்குல்ல, அந்த ஷட்டர்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த ஆழியார் அணைக்கட்டு வந்துடும். இப்போ அந்த அணைக்கட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ரீசெண்டாக போன டயத்தில் தண்ணி கம்மியாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ஆழியார் போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஆழியாருக்கு வந்து ஒரு 5 டைம் போயிருக்கிறேன். அதை இந்த டைம் மட்டும் தான் தண்ணி கம்மியாக இருக்குது. நான் இப்போ வீடியோவில் காட்டுறது வந்து இதுக்கு முன்னாடி போன லாக் எடுக்கிறதுக்காக வச்சுருந்த வீடியோஸ் தான் இதில் காட்டுறேன். நாங்கள் போகும்போது தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. என்னன்னு தெரில, அணைக்கட்டை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு கூட இருந்திருக்காது. நான் 5 டைம் போயிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் போன இடமும் இந்த ஆழியார் தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், செமையாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி விளாக் போகணுன்னு எடுத்து வச்சுருந்த இந்த வீடியோவை இதில் காட்டுறேன். நீங்கள் ஜனவரி மந்த்து இல்லை டிசம்பர் மந்த்லேருந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்கனால இங்கே தண்ணியே இல்லை. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணியே இருக்காது, தண்ணி கம்மியாகவே இருக்குது. இதுலேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கூட அதில் வரவே வராது. அப்படி ஆழியார் ட்ரிப் போகணும் பிளான் போட்டிங்கன்னா இது ரெடியானவனா போங்க. இந்த மாதிரி சூப்பராகவே இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம். சேஃபஸ்ட்டான இடம் தான், பார்த்து சேஃபாக இருங்க. அதே மாதிரி இங்கே குளிக்கிறதுக்கு அலௌடுன்னு தான் போர்டு போட்டிருக்கோம். ஆனால் நிறைய பேர் இதில் விசிட் பண்ணி குளிச்சுட்டே தான் இருப்பாங்க. சேஃபாக குளிங்க. அணைக்கட்டு தானே சொல்லி ரொம்ப தூரமாகவும் போயிடாதீங்க. இதுவே ஆழவுள்ள இடம்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஆழமே இருக்காது. பறவைங்களாம் வந்து அப்படியே ஜாலியாக தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த இடம் செமையாகவே இருக்கும். நாங்கள் வந்து இந்த இந்த இடத்துக்கு எப்போ போனோம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்தில் போனோம். டிசம்பர் மந்தில் போகும்போது ரெடி ஆகிட்டு இருந்துச்சு, அதனால் நான் வீடியோவே எடுக்கலை. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அணைக்கட்டில், அதனால் நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வால்பாறை ட்ரிப் போகும்போது இந்த இடத்த நான் பார்த்தேன். அப்போது இங்கே தண்ணி அந்தளவுக்கு இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தண்ணியே வரல. ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அணைக்கட்டு ரெடி பண்ணுறதுனால அங்கே தண்ணி திறந்து வரது கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அணைக்கட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பராகவே இருக்கும். அப்படியே நாங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது நாய் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே கூட்டிகிட்டு போகுது பாருங்கள். அது பார்க்கவே செமையாக இருந்துச்சு. அப்படியே நாய் வந்து ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும். இங்கே உள்ள ஆடெல்லாம் அப்படியே அது கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. அப்படியே நாங்கள் ஸ்விம்மிங் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். செமையாக இருக்கும். தண்ணி வரும்போது போனால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். எனக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இல்லை அணைக்கட்டை இருக்கிற இடம் பார்த்து தான் நான் நிறைய வீடியோ போடுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் ஹில்ஸ் ரைடு நாங்கள் பண்ணுவோம். எங்கள் கேங்கில் சஃபீருக்கு எனக்கு கண்டிப்பாக நாங்கள் தண்ணியை பார்த்துட்டு குளிக்காமல் போகவே மாட்டோம். அந்த மாதிரி நாங்கள் வந்த பிளேஸ் தான் இந்த ஆழியார் அணைக்கட்டு. கிட்டத்தட்ட இங்கே 5 டைம் வந்திருக்கேன். லாஸ்ட்டாக நாங்கள் டிசம்பர் மந்த் வந்தப்போ தண்ணி கம்மியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்த கிளிப்பிங்ஸ் வீடியோ வச்சு தான் வீடியோ எடுத்த கிளிப்பிங்ஸ் வச்சு அதில் போட்டுட்ருக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் இப்போ இந்த மாதிரி தண்ணி வந்து நினச்சிக்க வேண்டாம். நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது தண்ணியே இல்லை. 5 டைம் போனதில் 4 டைம் தண்ணி இருந்திருக்கு. இந்த டைம் மட்டும் தண்ணியே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் போனது இந்த ஆழியாரில் தான். செமையாக இருக்கும், எனக்கு பிடிச்ச இடம் தான். சேஃபாக குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் குளிச்சிக்கிங்க. சஃபீர் குளிக்கிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் குளிச்சிங்கன்னா ஆழம் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, நம்ம நீச்சல் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆழமும் ரொம்ப அதிகமாக இருக்காது. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே குளிச்சிங்கன்னா ஆழம் கம்மியாக தான் இருக்கும். என்ட்ரன்ஸை தாண்டி கொஞ்சம் தூரம் போக போக தான் ஆழம் அதிகமாகிட்டே இருக்கும். சஃபீர் குளிக்கிற இடத்துல சேஃபாக குளிக்கலாம். நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு சேஃபான இடம் தான்.
அந்த பறவைங்களாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்குல்ல, அதை தாண்டி போய் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரான இடம் நான் சொல்லுவேன். ஆழமும் அதிகமாக இருக்கும், தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே நம்ம நீச்சல் அடிக்கிறதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ட்ராவல் வீடியோவில் சந்திக்கலாம். இதே மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனல் நிறைய இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.